விசேஷமாக சித்தங்கடி சிவன் கோயிலுக்கு அருகில் சங்கானையில் ஒரு இடத்தில் பெரிய அளவில் லொரிகள் தொடர்ந்து உங்களோட லொரி சித்தங்கடி சிவன் கோயிலுக்கு பின்னால வந்து உழவர் கொதிக்க விடுங்க. உழவர் விற்கிறதுக்கு நான் புரியா நாங்க 12 வருஷம் ஒரு ஊழலால அவருக்கு போய் கொண்டிருக்கு. அந்த ஊழல் சரியா கண்டுபிடிக்க யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து சந்தையிலுமே நாளைக்கு வருகிறது. சங்கான சவப்படிகள் வச்சு கொண்டு வரதுக்கும் கொடுப்படா, சிவன் கொண்டு வச்சு கொண்டு வரதுக்கு கொடுப்படா. அப்ப அதுக்கு வேற இடத்தானே வரும். எப்படி கிலோ 5 கிலோ தாமம் நிற்கிறாரு. தேவையில்லை. 5 கிலோ தாமம் நிற்கிறாரு. 1000 கிலோ தாமம் கொண்டு வராரு. 1000 கிலோ தாமம் நிற்காம 1000 கிலோ தாமத்தை 1000 கிலோ வரும். 1000 கிலோ தாமம் ஒரு நாள் விற்கிறதா நீங்க விற்காம விட்டது அதே மாதிரி 10 கிலோ விற்கிறாலும் 10 கிலோ விற்கிறாலும் 1000 கிலோ சாமான் 1000 கிலோ கொண்டு 10 பேர் சாமான் சீட் நடைமுறை இருக்கு. நாங்களும் சீட் கொடுக்குறோம். ஒரு சந்தையில ஒரு சீட் கொடுக்குறோம். ஏன்னா தோட்டத்துல சீட் கொடுக்குறோம். அதுல எல்லாம் இருக்கும். என்ன சாமான் எடுக்க வேணும். சரி ஒண்ணு வேணாம். சரி நாங்கள் வேற சந்தையில சாமான் எடுக்கல. இங்க வர சாமான் எடுத்து விக்கிறோம். சரி உங்களால இந்த சாமான் வேற வைக்க முடிஞ்சா எப்படி சொல்றோம். அது வியாபாரம் கொண்டு இவன் நியாயமான விலைக்கு வாங்க. அடுத்த நாங்க 600 ரூபாய் இங்க 400 ரூபாய் வேணா வேற கொடுங்க. நாங்க முடிய வருவோம். எல்லா யாரையும் முடிய வருவோம். 10 கோடி கணக்கு 10 கோடி 10 கோடி வாங்குறாங்க. அந்த சாமான் எவ்வளவு? அவன் வேற மாட்டான். 10 கோடி வாங்குறாங்க. அந்த இங்க சாமான் எவ்வளவு? 10 கோடி சொல்றேன். 1 கோடி 15 கிலோ 10 கோடி 150 கிலோ அந்த சாமான் கிலோ 150 கிலோ அந்த சாமான் அதுதான் இத சொன்னே 10 கோடி சொல்றேன். நான் ஒண்ணு தான் சொல்றேன். அதுல உள்ள எத்தனை கிலோ கொஞ்சம் கிலோ வீட்டு எல்லா சாமான் கோவா வந்தது லீக் வந்தது போஞ்சி வந்தது எல்லா கிலோ 10 ரூபாய் 1000 ரூபாய் உண்டு. 1 ரூபாய் வரை வாங்க. அது வாங்குறது சரி. சங்கானையில ஒரு 100 கிலோ உருளைக்கிழங்கு ராக்கினா ஒரு வியாபாரி 100 ரூபாய் கொடுக்குறேன். நானும் அதை இங்க தரம் தானே உருளைக்கிழங்கு மட்டும் 100 ரூபாய் அதே வியாபாரி சாமான் எந்த நடைமுறையே இல்லாத நீங்க நடைமுறை படுத்துங்க. நடைமுறை இல்ல உள்ள வெளிதான் வரி கொடுத்து தான் இந்த சந்தையில எங்க சொந்த தேவைக்கு நான் சாமான் வாங்க கூடாது. ஒரு வியாபாரி ஒரு நாள் ஒரு கொண்டு வந்து கோயில் வாசல்ல சாமான் தேவையில்லை. சந்தையில இருந்து 500 மீட்டர் உள்ள சாமான் இருக்க கூடாது, விற்க கூடாது சட்டம் இருக்க தவிர நான் இந்த சொந்த தேவைக்கு நான் எவ்வளவு சாமான் இருக்கலாம். சொந்த நான் சாப்பாடு கடை நடத்துவேன் பள்ளியில. அது உங்களுக்கு நான் வரி தரணுமா? நான் அண்ணா கொடுக்க கோயிலுக்கு 10 கிலோ நடைமுறை செய்யக்கூடாது. அப்படிதான் ஒன்று ரெண்டு வியாபாரிகளா தனியா உழைக்கலாம், எல்லாரும் உழைக்கலாம். இவர் மட்டும் 1000 கிலோ உழைக்கலாம், தனியா உழைக்கலாம், எல்லாரும் உழைக்கணும். 4 வியாபாரி வந்துட்டு தொடர்ந்து உங்களோட லோரி சித்தங்கடி சிவன் கோயிலுக்கு பின்னால வந்து அப்படி பொதுப்படியில மிளகறிகள் ரக்கிறதுக்கு நம்ம இல்ல சட்டம் இல்லையா? சட்டம் இல்ல. மிளகறி ரக்கல நான் உள்ள கோவா தக்காளி பழம் எல்லாம் ரக்கம் நீங்க ஆரம்பிச்சீங்க. அதே சந்தை இப்ப ஆரம்பிச்சீங்களா? அவ்வளவு யூனிவர்சிட்டி இருக்காங்க. ஆமாங்க சந்தை வந்து பொதுவா வரலாம். ஓய் பாப்பா வார்த்தையா சொல்ல கூடாது. அவள சாமான் நீங்க தக்காளி பழம் வாங்கி விட்டு போஞ்சி வந்து ஆதாரம் வந்துட்டே இருக்கு. சந்தை விளங்கவில நிக்கிறீங்க. சந்தை ஒரு நாளைக்கு அந்த லோரியில நான் சாமான் பறிச்சு தான் கொடுத்து அதே நான் கள்ள கடத்தல் செய்யல, மர கடத்தல் செய்யல, கள்ள மரம் ஏத்தல. நான் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சா சட்ட ரீதியா நீங்க அப்படி சட்டம் இருந்தா நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல, அதாங்க நீங்க படிச்சீங்க புதவில இருக்கீங்க. சட்டம் இல்லைன்னு சொல்லி காய கூடாது. இதுக்கு படி சொல்றேன் வேற முன்னால நான் சாமான் என்ன சொந்த தேவைக்கு சாமான் வாங்க கூடாது நீங்க சொல்லுங்க. சரியா சரி இல்ல ஒரு பிரச்சனை முடியல. இன்னும் நான் வேகம் இதுல ரெண்டு சந்தை இருக்கு. சித்தங்கடி ஒரு சந்தை வர நினைக்கிறாங்க லோரிக்குள்ள. அது இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் அன்னைக்கு 10ஆம் மாதம் 13ஆம் தேதி எங்களை எல்லா வியாபாரிகளையும் கூப்பிட்டு
வரி சந்தை தொடர்பான வரி பிரச்சனை சொல்லி மீட்டிங் ஒன்று பிரதேச வச்சு 12-13 மெம்பர்ஸ் இருந்தது உங்களோட மெம்பர்ஸ் எல்லாம் இருந்து எங்கள்கிட்ட எல்லாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் கலந்து ஆலோசிச்சு உருளைக்கிழங்கு வெங்காயத்துக்கு 1 ரூபா மரக்கறிக்கு 2 ரூபா இடத்துக்கு 125 ரூபா கொடுங்க 5 அடி மோப்பு கொண்ட இடத்துக்கு 125 ரூபா கொடுங்க ஓமன்னு சொல்லி நீங்க எல்லாம் எங்கள்கிட்ட எல்லாம் செய்ய மாட்டீங்க அந்த கொடுங்க சொல்றதா கொடுங்க அன்றைக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டதானே அந்த தீர்மானம் தான் சார் தீர்மானம் தான் சரி அந்த சரி எல்லாம் அப்ப அந்த சைன் வச்சு தான் நீங்க அப்ப உங்களுக்கு என்ன சொல்லி விட்டீங்க என்ன போடுறதுக்கு இதான் பெரிய நடப்புற உங்களுக்கு கை பிறக்க சொல்றதை கேளுங்க சார் நான் கதை கொடுங்க என்ன கதை கொடுங்க கை பிறக்க 1ஆம் தேதியிலிருந்து நீங்க உருளைக்கிழங்கு வெங்காயத்துக்கு 1 ரூபாயும் மரக்கறிக்கு 2 ரூபாயும் இடத்துக்கு 125 ரூபாயும் கொடுங்க அதுக்கு முந்தி கொடுக்க தேவையில்லை என்று சொன்னது உங்களுக்கு பிரதேசம் ஏன் இப்ப அதை மறக்கிறீங்க சார் கலந்துரையாடல் கூடாது முடிவெடுத்தது சார் நீங்க முடிவெடுத்து சொல்லி தான் மீடியா கொடுப்பாங்க வாசிக்கிறேன் நீங்க அந்த மீட்டிங்ல அது சரி நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு நம்பர் அப்படியே போட்டோ எனக்கு தெரியும் அது கவுன்சில் தீர்மானம் சந்தை வியாபாரிகள் எதிர்நோக்கின்ற பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அதில் முக்கியமாக குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தருமாறு வியாபாரிகள் கேட்டுக்கொண்டனர். சந்தையில் மின்தராசு பயன்படுத்துவதனால் மேலதிகமாக பிளாக் பொருத்தி தருமாறு கோரிக்கை விடுத்தனர். அது சரி. 2026ஆம் ஆண்டில் சந்தை குத்தகை ஆரம்ப கேள்வி தொகையினை தீர்மானிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதில் பின்வரும் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டது. முதலாவது 5 அடி முகப்பு கொண்ட இடத்திற்கு இடவரியாக 125 ரூபாயும், பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு என்பவற்றிற்கு கிலோ 1க்கு 1 ரூபாயும், ஏனைய மரக்கறிகளுக்கு 2 ரூபாயும் செலுத்தும்படி தவிசாளரால் கோரப்பட்டது. இதற்கு வியாபாரிகள் சம்மதம் தெரிவித்தனர். வெளிமேற்கு செயலாளர் சைன் வச்சு இந்த மீட்டிங்ல நடந்தது. இந்த மீட்டிங்ல நடந்த விஷயத்தை நாங்கள் இப்ப சைபராக கொடுக்க துவங்கினாங்க. அதை மறுக்கிறதுக்கு காரணங்களுக்கு வரும். இதுதான் நடைமுறை என்று சொல்லித்தான் நாங்கள் இதுக்கு தயாரானாங்க. இது இப்ப இல்லைன்றதால எங்களுக்கு பிரச்சனை அப்ப நீங்களே அப்ப அன்றைக்கு சொல்ல எடுத்த தீர்மானத்துக்கு என்ன முடிவு? எடுத்த தீர்மானமே நடைமுறை 5 அடி நான்
நான் சங்கனையில வரி போட்டு இங்க வேற வரி பண்ண மாட்டாரா உலகாவி வெங்காயம் சங்கனையில தட்டி ஒரு சங்கனையில வரி பண்ண மாட்டாரா சரி ஓகே ஓகே நான் தான் டிக்கெட் கொடுப்பேன் எனக்கு தெரியல கொடுத்தா கர்நாடகத்துல எடுத்தானே நான் எடுக்கிற சங்கனையில வரி போட்டு வரிகட்டணத்தை துண்டடைக்க தராசர தாமரை எடுத்தா நாங்கள் கட்டாயம் டிக்கெட் கொடுப்போம் அதே வழியில் தராசர தாமரை டிக்கெட் கொடுக்கணும் 5 கிலோ தாமரை கொடுக்கலாம் 5 கிலோ கொண்டு வரலாம் 500 கிலோ சாமான் கருதி அதுக்கப்புறம் டிக்கெட் கொடுக்கலாம் அதான் தோட்டத்தில் சாமான் வரி நாளைக்கு தெரிந்த பாடு இந்த சந்தையில் வரி நாளைக்கு தெரிந்த பாடு இதே மாதிரி தங்களுக்கு நான் குத்தகை எடுத்துருக்கேன் மத்திய காலத்தில் நான் தான் குத்தகை எடுத்துருக்கேன் 4 இது வரி வாங்குற தங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கேயும் அதே மாதிரி 500 சாமான் கொண்டு வரேன் அடுத்த நாள் 500 சாமான் கொண்டு வரேன் 500 சாமான் ஒரு நாளை கொண்டு வந்து அதை ஃபுல்லாக விற்பனை அடுத்த நாள் 500 சாமான் கொண்டு வரேன் சரியோ 500 வந்து 1000 சாமான் சொல்றேன் வரி அது சொல்ல 500 சாமான் கொண்டு வரேன் இந்த வரி தான் விற்கிறபடி எத்தனை தாரு அதை எத்தனை மானது அப்ப தொகையா கொண்டு வரப்படாது தொகையா விடப்படாது அதான் உங்களோட சட்டம் உங்களுக்கு வந்து நீங்க உள்ள கிடக்கு அது சரிதானே அதுல பிரச்சனை இல்ல அதுக்கு அதுதானே இங்க பிரச்சனை கட்டுறீங்க தானே நீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லையா உங்களுக்கு பிரச்சனை இல்ல தானே ஒரு மூட்டை ஜாக்கெட் ஒரு மூட்டை தூக்க 2 ரூபா இந்த 100 ரூபா அங்க கட்டி விட எங்களுக்கு ஒரு மூட்டை தூக்க 100 ரூபா ஆனா சந்தை நான் வேடா பாடுபடுறேன் சரி இந்த 50 கிலோ மூட்டை 200 ரூபா 2000 கஷ்டப்பட்டு அனு குடுக்க தரணும் மக்களுக்கு அப்ப மக்கள் தான் நாடு அதை அடித்து கொண்டு கூட அடிக்க மாட்டோம் அடுத்த உள்ளது எப்படி வைத்தாலும் புரியாது ஒன்றுமே வியாபாரி புரியல நீங்க ஒதுக்கி போட்டு கட்ட கட்டி போட்டு உழவரை ஒதுக்கி விடுங்க உழவர் வைக்கிறதுனா புரியாது நாங்கள் இந்த வருடத்தை வாழ்க்கை நான் பார்க்கலாம் சொல்ல செய்றீங்க பிரதேச சபை வந்து பொருட்படுத்த பிற்பாடு உங்களுக்கு எத்தனை தடவை இந்த ரிசிப்ட் தந்தது நீங்கள் இந்த ரிசிப்ட் நீங்களும் கேட்கவில்லை அவையும் தர வேண்டிய இந்த வரைக்கும் இல்லை அப்ப நீங்க வேண்ட அதாவது கொள்ளுநர் செய்யும் இடத்திலே தந்திருக்கீங்க உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளாக இந்த பிரச்சனை அப்ப நடக்குது அதுக்கு மேல இந்த பிரச்சனையும் இல்லை டெண்டர் எடுக்கிறவங்க இந்த பிரச்சனை குறிப்பிட்ட நகருக்கு தான் டெண்டர் மாறி மாறி வந்து 5 வருடமாக ஒரு ஆள் தான் இருந்தது 12 வருஷம் ஒரு ஊழலாக அவருக்கு போய் கொண்டு அந்த ஊழல் சரியா கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து இப்ப இவருக்கு போகுது அது படி தெரியல 10 ரூபாய் 100 ரூபாய் இருந்தாரு கட்டி கொண்டு
கொண்டு வர காமனை கொண்டு நாங்கள் ஒரு 5 சாதனைக்கு 125 ரூபாய் 2 வீதம் 250 ரூபாய் 200 ரூபாய் காமன் வச்சு இந்த இடத்த கொள்ளலாம் பசி எடுக்கணும் அப்படியே இருக்குது அங்கே எதுவும் கண்டிருப்பீங்களா இல்லை நாங்கள் அவை கேட்க நல்ல மனம் இருந்தோம் அங்கே ஆள் இல்லை வெள்ளம் எவ்வளோ நேரம் கிடைச்சது இறுதி முடிவு என்ன கிலோவுக்கு தான் கொடுக்கலாம் எல்லா சந்தையிலும் சந்தையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு 500 கிலோ 4 வியாபாரி கொடுக்கூடாது இடவரை மட்டும்தான் ஏன்னா 500 தான் கண்காணிக்கப்படும் அதாவது உற்பத்தி பண்ணுறாங்க அந்த இங்கே வந்து உற்பத்தி பண்ணுறது நாங்கள் வாங்கிட்டு வாங்க நாங்கள் 100 ரூபாய் இன்னைக்கு 50 ரூபாய் தவிசாளர் ஒரு கூட்டத்தில் முடிவு வியாபாரிகளை கூப்பிட்டு ஒரு ஒருங்கித முடிவு முடிவை இப்போ திருப்பி மூணு மாதிரி தான் இந்த கடந்த வருடம் வந்து அந்த 2 ரூபாயும் 250 வாங்கிடும் பெருசாக இப்படி கொண்டாந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய வலிகாம மேற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட சுடிபுரம் சத்தியக்காட்டு வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரம் செய்யாமல் இன்றைய தினம் ஒதுங்கி இருந்தார்கள். அவர்களிடம் நாங்கள் நேரடியாக இன்றைய காலை தினமே நேரடியாக சென்று அவருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நானும் செயலாளர் உட்பட்ட உத்தியோகத்தர்கள் கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் நேரடியாக சென்று கதைத்தோம். அப்போது அவர்கள் தாங்கள் கடந்த காலத்திலே எதிர்நோக்கிய பிரச்சனைகள், அண்மை காலத்திலே தாங்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் போன்ற பல விஷயங்களை எடுத்துக் கூறினார்கள். இருந்தும் பிரதேச சபை என்கின்ற ரீதியிலே சட்டத்துக்கு உட்பட்டதாக என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்கின்ற விடயங்களை விலாவாரியாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தினேன். விசேஷமாக 4 வீத வரி 1972ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வியாபாரிகளிடமிருந்து அறவிடப்படுகின்ற 4 வீத வரி உற்பத்தி பொருட்களுக்கான 4 வீத வரியின் சம்பந்தமான விளக்கத்தையும் கொடுத்திருந்தேன். கடந்த காலங்களிலே அப்படியாக 4 வீத வரி இந்த சுடிபுரம் சந்தையிலே அறவிடப்படாமல் இருந்திருக்கிறது. அது ஒரு விடயம் இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் வலிகாம மேற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலே 4 வீத வரியினை நாங்கள் அறவிடுகிறோம். கடந்த காலத்திலும் அறவிடப்பட்டிருக்கிறது. சுடிபுரம் சந்தையிலே நாங்கள் 4 வீத வரி அறவிடப்படும் என்று விளம்பர பத்திரிகையில் போட்டதுக்கு பிரகாரம் குத்தகைதாரர் குத்தகைக்கு எடுத்திருந்தாலும் கூட குத்தகைதாரருக்கும் வியாபாரிகளுக்கும் இடையிலே ஏற்பட்ட இணக்கப்பாட்டின் காரணமாக அவர்கள் கொடுத்த வரி குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்திலே 2 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் மரக்கறிகளுக்கு. அதாவது உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் தவிர்ந்த மரக்கறிகளுக்கு 2 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சட்ட ரீதியான ஏற்பாடு 4 வீதம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டத்திலே இருக்கிறது. இது யாழ் மாவட்டம் ஊராக இருக்கிற ஒரு சட்டம். இலங்கையிலேயும் இதுதான் சட்டம். நாங்கள் பத்திரிகை விளம்பரம் கடைசியாக 10ஆம் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு விசேஷமாக 2 பத்திரிகைகளிலே, உள்ளூர் பத்திரிகைகளிலே நாங்கள் பிரசுரித்து எப்படியாக சந்தை 2026ஆம் ஆண்டு நடைபெற வேண்டும், எப்படியாக வரி கட்ட வேண்டும் போன்ற பல்வேறு விதமான விடயங்களை உள்ளடக்கி நாங்கள் சந்தையிலே ஒவ்வொரு சந்தையிலே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 14 நாட்கள் அதனை காட்சிப்படுத்தி ஒட்டி இருக்கிறோம். அப்படி இருக்கையில் நாங்கள் கடந்த வருடம் நாங்கள் வரியினை குறைய அறவிட சம்மதம் என்கின்ற அந்த கதைத்த ஒரு விடயத்தை அல்லது கலந்துரையாடப்பட்ட ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு அந்த வட்டி வீதம் அல்லது அந்த 2 ரூபாயினை மட்டும்தான் தங்களால் செலுத்த முடியும் என்று ஒரு சில வியாபாரிகள் விடாப்பிடியாக நின்றார்கள். இருந்தாலும் நான் சட்ட ரீதியான விளக்கங்களை அவர்கள் கொடுத்திருக்கின்றேன். எங்களுடைய கௌரவ சபை, எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் தான் இந்த சட்ட ரீதியான ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டது. பிரசுரித்ததன் பின்னர் தான் நாங்கள் அவர்களுக்கு காட்சிப்படுத்தியிருந்தோம், அதனையும் வழங்கப்படுத்தியிருந்தோம். அவர்கள் இல்லை, தங்களுக்கு நட்டம் வருகிறது என்று சொல்கிறார்கள். அப்ப நான் கேட்டேன், மற்ற சந்தையில செய்யணும் அப்படி என்ன உங்களுக்கு மட்டும் நட்டம் வருது என்று சொல்ல அவர் சொல்கிறார்கள், மற்ற சந்தையிலிருந்து நாங்கள் கட்டிக்கொண்டு வருகிறோம் மரக்கறிகளை, அப்ப அங்கேயும் டேக்ஸ் கட்டி இங்கேயும் டேக்ஸ் கட்ட முடியாது என்று சொன்னார்கள். அதற்கு நாங்கள் சொன்னோம், நீங்கள் அப்படி என்றால் நீங்கள் சொல்ற சந்தையில அங்க வாங்குற பொருட்களுக்கான ஒரு ரிசீட்டினை நீங்கள் இங்கே காண்பிக்கப்படும் எடுத்து எங்களுடைய பிரதேச பிராங்க் இருக்க வேணும், எவ்வளவு கிலோ இருக்கிறது, எவ்வளவு என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது என்ற விலாவாரியாக இருக்கும் இடத்தில் அதற்கு இங்கே வரி அறவிடப்பட மாட்டாது, அறவை வரி அறவிடப்பட மாட்டாது என்று நான் உத்தரவாதம் கொடுத்திருந்தேன். அதுக்கு குத்தகைதாரரும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தேன். இது ஒரு பக்கம். நான் அதுக்கு சங்கானை சந்தையிலே ஏற்பாடும் செய்து கொடுத்திருந்தேன். உடனடியாக
அங்கே இங்கே வியாபாரிகள் அங்கே வந்து பொருட்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு சீட்டை கொடுப்பது கட்டாயம் ஏற்பாடு செய்யுங்க, நான் பிராங்க உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அவருடனடியாக சம்மதம் தெரிவித்து நாளிலிருந்து அந்த நடைமுறைப்படுத்துவதற்கும் குத்தகைதாரர் இணங்கியிருந்தார். அதே போல அவர் மற்ற சந்தைகளிலே அவர்கள் கதைத்து இன்றைக்கு சொன்னேன் அந்த இடத்துல இன்றைய தினமே அந்த பிரச்சனை நடந்த உடனே குத்தகைதாரன் கதைத்து நாளையிலிருந்தே பொருட்களை கொடுப்பது, பொருட்கள் அங்கு கொள்வனவு செய்யும் பொழுது ரிசீட் கொடுப்பதற்கு தயார் ஒழுங்கமைக்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்திருந்தேன். அதே போல அவர்கள் வளமையாக வாங்குகின்ற இடத்திலே வெவ்வேறு சந்தைகளிலே அவருடன் கதைத்து ரிசீட்டை பெறுமிடத்து எப்படியோ ஒரு வியாபாரியோ அல்லது குத்தகைதாரர்களையோ அவர்கள் நியாயமாக வாங்குற கொள்வனவுக்கான அந்த ரிசீட்டை பெறா இங்கே ஒரு சதம் கூட இங்கே அறவிடப்பட மாட்டாது என்ற வாக்குறுதியை நான் வெளிப்படையாக தெரிவித்திருந்தேன். மற்றபடி விவசாயிகளுக்கான வரி மட்டும் இங்க கிடைக்கப்பெறும். இது இவ்வாறு இருக்க அண்மை காலங்களில் எனக்கு பல்வேறுபட்ட மக்களிடம் இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. விசேஷமாக சித்தங்கடி சிவன் கோயிலுக்கு அருகில் சங்கானையில் ஒரு இடத்தில் பெரிய அளவில் லொரிகள்ல வந்து தொடர்ச்சியாக அதுல பொருட்களை இறக்குமதி செய்து அந்த பொருட்கள் இங்கே ஒரு சிலர் வியாபாரிகள் இங்கே கொண்டு வந்து அதனை மற்ற வியாபாரிகளுக்கு கொடுக்கிறார்கள். அதற்கு டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறார். அங்கிருந்து கொண்டு வருகிற பொருட்களுக்கு அது பல்வேறுபட்ட பொருட்கள் வருது. தனியாக வெங்காயமோ உருளைக்கிழங்கு மட்டும் வேற இல்லை, கேரட் வருது, பீட்ரூட் வருது, சென்ற வேற இந்த பொருட்கள் எல்லாம் வந்திருக்கிறது. இப்ப 3 நாளைக்கு முதலும் வந்திருக்கிறது. நான் அதை உறுதிப்படுத்தியும் இருக்கிறேன், லொரிக்காரன் உறுதிப்படுத்தியும் இருக்குது. இவர்கள் இங்க இருக்கிற 1-2 பேர் சொல்லுகிறார்கள் அது தங்களுடைய வீட்டு தேவைக்கு வந்தது, தங்களுடைய கோயில் தேவைக்கு வந்தது. கோயில் என்பது இடத்தில் ஒரு கதம் வர்றது தொடர்ச்சியா ஒரு இடத்துல இருந்து ஒரு வியாபாரி தொடர்ச்சியா இறக்க வேண்டிய தேவை இல்லை. வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு அந்த பொருட்கள் வருதுன்னு சொல்லி. அப்ப தனியா 1-2 வியாபாரிகள் மட்டும் தொடர்ச்சியாக தாங்கள் முன்னேற வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. இது வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தொழில் நடக்கிறது. இன்னும் பலர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கும் இங்கே இடம் தர சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே இடம் பாரிய அளவு இடம் கொடுத்திருக்கிறோம். 3க்கு 2 இல்ல, 5க்கு 3, 5க்கு 3 விட பெரிய இடம் கொடுத்திருக்கிறோம். அப்ப அந்த எதிர்காலத்தில் அவர்களுக்கான இடத்தை சுருக்கி இன்னும் பல வியாபாரிகளை நான் உள்ளுக்குள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சிகளை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அதே போல உழவர் சந்தை, இதுல விவசாயம் செய்கின்ற பலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்திலே கட்டாயம் சுழிபுரம் சந்தையில உழவர் சந்தை ஒன்றை உருவாக்கினால் நீண்ட காலமாக கஷ்டப்படுகின்ற விவசாயிகளுக்கு உண்மையான நிரந்தரமான ஒரு சந்தோஷமான தீர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கு மக்களும் பரிபூர்ணமாக ஆதரவு தருவார்கள் என்று நம்புறார். இதுதான் இன்றைக்கு நடந்த சம்பவம். ஆரம்ப காலத்தில் உழவர் சந்தையா இருந்தது, பிறகு பிரதேச சபை உட்பட்டதாக வந்தது. மற்றது பிரதேச சபை சந்தை வருமானத்துல இருந்து பிரதேச மக்களுடைய அபிவிருத்தியில தான் மேற்கொள்றோம். அது வெளிப்படையான உண்மை. இதன் தொடர்ச்சியை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. மற்ற சந்தைகள் எல்லாம் மற்ற சந்தைகள் எல்லாம் அந்த இது வழக்கத்துல இருக்கு. நான் போய் கொண்டிருக்கேன் கோயில் தேவைகளுக்காக போய் கொண்டே பெரிய வியாபாரம் செய்யறாங்க அவைய ரிசீட் தருகிறோம். சின்ன வியாபாரம் செய்யறாங்க ரிசீட் தருகிறோம். தர வேண்டும். உண்மையா சட்டத்தின் பிரகாரம் சந்தைக்கு போவாங்க, ஒரு சின்ன கடையில பலசரக்கு வேண்டினா கூட கட்டாயம் ரிசீட் தர வேண்டும். அப்ப நான் தொடர்ச்சியா அங்க இருக்கிற வியாபாரிட்டு நான் ஒவ்வொரு நாளும் போய் சாமான் வாங்குறேன் என்றால் அவருக்கு அதுல லாபம் வருது. அப்ப அதுல எங்களுக்கு ஒரு ரிசீட் பெற வேண்டியது எங்களோட உரிமை, நுகர்வோட்ட உரிமை. அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவருடைய கடமை, பெற்றுக் கொடுக்க வேண்டியது. அதனால சங்கானையில ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன். என்ன ஆளுகை ஏற்பட்டது அப்படியா. அதே போல மற்ற இடங்களில் அவருக்கெல்லாம் கழிச்சு பெற வேணும். இந்த சந்தையில அன்றாட தேவைக்கு வாங்குறதுக்கு ஒரு சீட்டு தரக்கூடிய மாதிரி இருந்தா அது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா விலைகள் ஒரு இடத்த ஒரு கிலோ போய் கொண்டிருக்கு. பக்கத்துல கத்தரிக்கா 100 ரூபாய், இங்க 200 ரூபாய் 300 ரூபாய் இருக்கணும். சீட்டை சொல்லிக்க விவசாயிகளுக்கும் நல்ல விஷயமா இருக்கும். அது எல்லாத்துக்கும் நீங்க நிறைய உண்மை. அது நீண்ட காலத்துல யோசிக்கலாம். மரக்கறிகள் விலை நாளுக்கு நாள் காலமே ஒரு விலை, பின்னேறம் ஒரு விலை, அந்த ஒரு விலை மாற்றங்கள் இருக்குது உண்மையா. இப்ப சங்கான சந்தையில ஒரு விலை காலமே, இங்க எங்க சந்தையில காலமே ஒரு விலை, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆனா இப்ப எங்க இந்த பிரச்சனை இருக்கிறபடியா இவர்கள் தேவையானவர்கள் எங்க சாமான்களை பொருட்களை கொள்வன செய்யணுமோ அங்க ரிசீட்டை கட்டாயம் வேண்டதுக்கு உரிமை இருக்கு. ஒரு குறித்த நபர் ரிசீட் என்னால தர முடியாது, அவர் இன்னொரு வியாபாரிகிட்ட போய் தனக்குரிய கொள்வன மேற்கொள்ளலாம். அவருக்கும் பிசினஸ் தானே. அப்படி நாங்கள் இங்க ரிசீட்டை காண்பிக்கப்பட முடியாது. அவர்களுக்கான டாக்ஸ் முழு விலக்கு அடிக்கப்படுகிறது டாக்ஸ். அதனால வெளிப்படையா சொல்றேன், அது குத்தகாரணம், இந்த வருஷத்து குத்தகாரணம் இணங்கி இருக்கு. அதுல கடந்த 12 ஆண்டுகளாக ஒரு நபருக்கு இந்த குத்தகை செல்வதாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். அது முற்றுமுழுதான் பொய்யான தகவல். அவர்களுடைய உறவினர்கள் யாராவது எடுத்தாரோ எனக்கு தெரியாது. உட்பட்ட காலத்திலே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. தனிப்பட்ட ரீதியிலே குத்தகை எப்படி பேப்பர்ல விளம்பரப்படுத்துறது, எப்படி எடுக்கிறது ப்ராசஸிங் இருக்குது. அதுல நாங்கள் தன்னிச்சையா தவிசாளரோ அல்லது எங்களோட சபையோ அல்லது செயலாளரோ முடிவெடுத்து தனி ஒரு நபர் கொடுக்க இயலாது. அது ஒரு வெளிப்படையான ஒரு நிகழ்வு, டெண்டர் ஹோல்ட் பண்றது. அப்ப இதுல தனிப்பட்ட ஒரு ரீதியில குத்தகாரருக்கும் தனிப்பட்ட ஒரு 1-2 வியாபாரிகளுக்கும் இடையில முரண்பாடுகளை வச்சுக்கொண்டு இந்த பிரதேச சபையில பழி போடக்கூடாது. விரும்பினால் வியாபாரம் செய்யற உறவினர்களை இந்த முறை டெண்டர் ஹோல்ட் பண்ணிருக்கோம்னு எனக்கு ஆரம்பி சொன்னேன். டெண்டர் அப்ளை பண்ணிருக்கோம், அதை கிடைக்கல, கொடுத்த ஒரு நபருக்கு கிடைச்சிருக்குது. அப்ப எங்களுக்கு தேவை பிரதேச சபையின் வருமானம் அதிகரிக்கணும், மக்களுக்கு அபிவிருத்தி செய்யலாம்.
அப்ப யார் கூட எடுக்கிறோமோ அவைக்கு தான் நாங்கள் கொடுப்போம் சந்தை குத்தகை. ஒரு சரியான விஷயம் என்ன சொன்னா, இப்ப நீங்க அந்த சந்தை புத்தக கொடுத்தா பிறகோ இல்ல கொடுக்க முதல் 4% வரி அறவிட்டு புத்தக எடுத்திருக்காங்க தானே. அதாவது எடுக்க முதலே இப்படி பொருட்களுக்கு 4% வரி என்று அறவிட்டிருக்கீங்களா? சந்தை புத்தகம் எடுத்தா பிறகு கலந்து ஆலோசிக்கிறாங்க. இவ்வளவு காலமும் 4% வரிவை கொடுக்கப்படவில்லை. எங்க சுழிபுரம் சத்தியக்காண்டி சந்தையில மட்டும், மற்ற சந்தையில கொடுக்குறது. அதாவது இந்த முதல் வருடத்திலிருந்தே இது முதல் வருடத்துல இருந்து பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பிரதேச சபைக்கும் இவர்களுக்குமான பிரச்சனையை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தால் அதை தொடர்ச்சியாக ஓட வேணும் இல்லை தானே? அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணும். சட்ட ரீதியா மற்ற சந்தையில 4% கொடுபடுது, சுழிபுரம் சந்தையில 4% கொடுபடவில்லை என்பது உண்மை. என்னுடைய பிரதேசம், நான் வளர்ந்த இடம், நான் வென்ற இடம், அதற்காக சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறார். அதுல வியாபாரம் செய்யறவர்கள் என்னுடைய சொந்தக்காரர்களும் இருக்கிறார், என்னோட உண்ட வேலை செய்தார்கள் இருக்கிறார். நான் நித்தம் போறது எங்களோட குடும்பம் எல்லாம் அந்த சந்தையில, அதுல மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் 4% டேக்ஸ் நான் சங்கான சந்தையிலையும் மட்டுப்பட்ட சந்தையிலையும் சங்கரத்து சந்தையிலையும் மற்ற சந்தையில அறவிட்டு கொண்டு சுழிபுரம் சந்தையில மட்டும் 4% டேக்ஸ் அறவிட முடியாமல் இருக்க முடியாது. இதுதான் நிலப்பாடு. இல்லாட்டி கதைச்சு பேசி ஒரு நியாயமான தீர்வுக்கு வர வேண்டும். நீங்கள் பதவிக்கு வந்ததுக்கு பிற்பாடு இந்த பிரச்சனை சம்பந்தமாக மக்கள் மூலம் கோரிக்கை வச்சார், வியாபாரி உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். கோரிக்கை இந்த 4% வரி சம்பந்தமாக சுழிபுரம் சத்தியக்காட்டு வியாபாரிகள் வந்து கோரிக்கை வச்சவர். சில பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனைகள், தங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கோரிக்கை வச்சவன். இப்ப நான் கலந்து ஆலோசிச்சு ஏற்கனவே உருளைக்கிழங்குக்கும் வெங்காயத்துக்கும் இருக்கிற வரி 2 ரூபாயா இருந்தது, அதனை நான் 1 ரூபாயா மாற்றி கொடுக்கறது சம்மதம் தெரிவிச்சாங்க. அப்படி பல விஷயங்கள் கதைச்சு பேசி முடிவெடுத்தினாங்க. முடிவெடுத்து அது தீர்மானமா எடுக்கல. தீர்மானம் என்பது பிரதேச சபையில கௌரவ உறுப்பினர்களுடன் வைத்துக் கொண்டு எடுக்கின்ற தீர்மானம் தான் தீர்மானம். மற்றபடி எங்களுடன் ஜனசமூக நிலையம் வந்து கலந்து ஆலோசிக்கலாம், அமைப்புகள் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு நாங்கள் அவர்களுக்கு கலந்து ஆலோசித்த விஷயங்களை கொடுப்போம், எடுத்து விடல. அது கடைசியா எங்களுடைய கவுன்சில் இருக்கிற விஷயம், கவுன்சில்ல வச்சுதான் நாங்க முடிவெடுக்கலாம். கமிஷனருடன் வந்து பல பேர் வந்து கதைக்கலாம். ஆனால் முடிவெடுக்கின்ற அதிகாரம் கவுன்சிலுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கிறது. வரியை கூட்டும் போது அது மக்கள் இல்ல, இப்பவும் நீங்கள் விலையை விசாரிச்சு பார்த்தா தெரியும். சங்கான சந்தையில என்ன விலை பொருட்கள், இங்க என்ன விலை. இப்ப 4% டேக்ஸ் நாங்க இங்க எடுக்கிறதுல தானே இவ்வளவு. நீங்க ஒரு விலையை கேட்டு பாருங்க, பொது மக்களுக்கு எடுக்கோ சங்கான சந்தையில என்ன விலை என்றும் சுழிபுரம் சந்தையில வியாபாரிகள் என்ன விலையில விற்கிறோம்னு சொல்லி. என்னுடைய வாதம் என்னென்றால், மக்களுடைய பலதரப்பட்ட கோரிக்கைக்கு நாங்காகவும் பிரதேச சபையின் 1987ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க கட்டளை சட்டத்தின் பிரகாரம் நான் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறேன். சட்டத்துக்கு உட்பட்டு தனி 1-2 வியாபாரிகளுக்காக மக்களுடைய நன்மைகளை அல்லது பிரதேசத்துக்குரிய நன்மைகளை புறந்தள்ள முடியாது.